அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு 100 நாள் 100 கேள்விகளில் நம்ம பார்க்க போகிறது 2023 இரண்டாவது MCQ. தம்பி இதில் கேட்கப்பட்டது டெட்ராசைக்ளின் நுண்ணுயிர்கொல்லி. எங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின் நுண்ணுயிர்கொல்லிகள் படிச்சிடும். ஸோ இந்த நுண்ணுயிர்கொல்லியை உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணங்கி என்னன்னு சொல்லி கேட்கு. சரியா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு சொல்லுன்னா இங்கே சொல்லப்படுறது ஈகோலி. அது என்ன சொல்கிறது? ஸ்கெரிக்கியா கோலின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ ஈகோலின்னு சொல்லி சொல்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த ஈகோலி பாக்டீரியா தம்பி என்னத்துக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால், பொதுவாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நுண்ணங்கியின் குறித்த டிஎன்ஏ வெட்டி நாங்கள் இந்த ஈகோலி பாக்டீரியாவோட டிஎன்ஏயோட சேர்த்து இனப்பெருக்கம் அடைய செய்து அந்த நுண்ணங்கியை பயன்படுத்துகிற கன்செப்ட். பொதுவாக இந்த இன்சுலின் இந்த கன்செப்ட் இன்சுலின் கன்செப்டுகளுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? இந்த ஈகோலியை யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் தம்பி இந்த சக்கரமாய்ஸ், தட் மீன் மதுவம். இந்த மதுவத்தை எடுத்தா தம்பி இன்வெர்டேஸ் நொதியம், அதே நேரம் பான் உற்பத்தி, பான் உற்பத்தி நம்ம சொல்லுவோம் வெதுப்பக உற்பத்திகள்னு சொல்லி. அதில் கேக் வராது, கவனம். அதே நேரம் இதை யூஸ் பண்ணுவோம் மதுசார உற்பத்தி, வினாக்கிரி உற்பத்தியின் முதலாவது படிமுறை எங்கெல்லாம் நாங்கள் இந்த மதுவத்தை யூஸ் பண்ணுவோம். மூன்றாவது எடுத்தால் கொரினோபாக்டீரியம் குளுட்டாமிக்கம். இந்த கொரினோபாக்டீரியம் குளுட்டாமிக்கத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தம்பி குளுட்டாமிக் அமில உற்பத்தி. குளுட்டாமிக் அமில உற்பத்தியில் நம்ம இவரை பயன்படுத்தும். அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ். இது தம்பி ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற நுண்ணுயிர்கொல்லியை சுரக்கும் ஒரு நுண்ணங்கியாக காணப்படும். அடுத்த நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரோஃபிஷியன்ஸ். இவரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே டெட்ராசைக்ளின் நுண்ணுயிர்கொல்லியை உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணங்கியாக இருக்குது. எனவே நுண்ணுயிர்கொல்லி உற்பத்தியில் நாங்கள் இவரை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் கீழே கேட்குறேன், அடுத்தது தம்பி பென்சிலின் எங்கே இருந்து எடுக்குது? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. பென்சிலின் எங்கே இருந்து எடுக்குது? நான் எனக்கு தேவை தம்பி, ஏன்னா நான் செய்கிறது அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டுட்டு போகிறது அல்ல. நீங்கள் படிக்கிறோம்னு சொல்கிறதுக்காகத்தான், நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறதுக்காகத்தான் இதை செய்யும். அதனால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணு. ஓகே, கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஷாலா சந்திப்போம் இன்னொரு நாள் 100 கேள்விகளில். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.